இந்தோனேஷிய கடற்பகுதியில் இலங்கை தமிழர்கள் பரிதவித்து வருகின்றனர். இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல முயற்சித்த 44 இலங்கை தமிழ் அகதிகள் படகு கோளாறானதால் இந்தோனேஷியாவில் கடந்த ஜூன் 11ஆம் தேதி தத்தளித்துக் கொண்டிருந்துள்ளனர். இந்தோனேஷிய கடற்படையால் மீட்கப்பட்ட இவர்கள் ஏசோக் மாகாண கடற்கரையோரம் படகில் 6 நாட்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பாஸ்போர்ட், பயண ஆவணங்கள் இல்லாததால் அகதிகளை கரையில் இறக்க இந்தோனேஷிய அரசு மறுத்துள்ளது. இந்நிலையில் படகில் இருந்து 5 பெண்கள் வெளியே குதித்தனர். இவர்களை எச்சரிக்கும் விதத்தில் இந்தோனேஷிய பாதுகாப்பு படை வானத்தை நோக்கி சுட்டுள்ளது. ஐநா அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று இலங்கை தமிழர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு கட்டத்தில் தங்களை சுட்டுக் கொண்டு விடும்படி அவர்கள் கதறியுள்ளனர். ஐநாவின் அகதிகள் உடன்படிக்கையில் இந்தோனேஷியா கையெழுத்திடாததால் அகதிகள் அந்நாட்டில் சட்டப்பூர்வமாக இருக்க முடியாது. தற்போதைய நிலையில் 13 குடியேற்ற தடுப்பு முகாம்களில் 13,679 அகதிகள் உள்ளனர். இவர்கள் இந்தோனேஷியாவில் இருந்து வேறு ஒரு நாட்டில் குடியமர்த்தப்படுவதற்காக வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 44 தமிழ் அகதிகள் தொடர்பாக என்ன முடிவெடுக்கப்படும் என்பது தெரியவில்லை. 44 அகதிகளில் ஒரு கர்ப்பிணி பெண், 9 குழந்தைகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.